திருப்பலி பணிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகளான இயேசுபாதம் பிறந்த நாளான 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவ விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் உலக பலிபெற்ற 441ஆம் ஆண்டு வாழ்ந்த பணிமய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி பங்கு குமாரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த திருப்பலியில் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்தவ வாழ்த்துக்களை பரிமாறி உற்சாகத்துடன் கொண்டாடினர். ஆண்டுதோறும் முன்னிட்டு இளைஞர்கள் சார்பில் பேரல் அறிவிப்பு மாநாடு உற்சாகமாக நடைபெறும். ஆனால் தூத்துக்குடியில் கடந்த 17-18 ஆகிய தேதிகளில் கனமழை காரணமாக தாமிரபரணி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து கோரமலம் பொறுப்பு மாநகருக்கு வெள்ளப்பெருக்கை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பணிமயமான பேராலயத்தில் நடைபெறும் சிறப்பு திருப்பு நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையான இயேசுபாதம் பிறந்த நாளான 25ஆம் தேதி உலகம் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக புகழ்பெற்ற 440ஆம் ஆண்டு பழமையான பணிமயா மாலைய பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி பங்கு தந்தை குமாரராஜா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பலி உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.